ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டோரி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, மாமியார் மருமகள் சண்டை. மாமியார் மருமகள் சண்டைனாலே நம்ம சொல்ல வேண்டியது இல்லைங்க, வீட்டுக்கு வாசப்படின்னு சொல்லலாம். யார் யார் வீட்டில் எப்படி இருக்கிறீங்கன்றது எனக்கு தெரியல. யாரெல்லாம் மாமியாரை பாசமாக பார்த்துக்கிறீங்க, யாரெல்லாம் மருமகளை மகளை மாதிரி நினைக்கிறீங்கன்றதும் எனக்கு தெரியல. வாங்க இந்த ஸ்டோரி எப்படி இருக்குதுன்றதை பார்க்கலாம். நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளுடைய சேனல்ல அவள் ஒரு தொடர் கதை என்ற ஒரு உண்மை சம்பவம் அது ஸ்டோரியா போட்டுட்டு இருக்கோம். அதையும் மறக்காம வாட்ச் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கதை எப்படி அப்படின்னா, தாக்கல் அல்ல, தாக்கம்தான். மாமியார் மருமகள் இடையிலான சண்டையின் பின்னால் ஒளிந்திருக்கும் ஒரு உண்மை பாசம்தான் இந்த கதையினுடைய ஸ்டோரி. இதுல இருக்கக்கூடிய முக்கிய கதாபாத்திரங்கள் யார் யாருன்னா, விஜயம்மாள் 65 வயது மாமியார், கட்டுப்பாடும் பழக்கமும் பிடித்த மரபு கட்டளை மாமியார். அஞ்சலி 28 வயது, புத்திசாலி கூர்மையான நவீன மருமகள். ஒரு நாள் அந்த வீட்டில் அமைதியே இல்லை. காரணம், மாமியாரும் மருமகளும் ஒரே வீடு பகிர்ந்து வாழ்வது. தினமும் மோதல்கள், உராய்வுகள். ஆனால் ஒரு நாள் அந்த சண்டை மாற்றத்தை தொடங்கியது. சாம்பார் இப்படி செய்யலாமா? தோசைக்கெல்லாம் வெண்ணெய் போட்டாயா? மருமகளின் ஒவ்வொரு செயலும் மாமியாருக்கு பிடிக்காமல் இருந்தது. அஞ்சலி மனதில் சொல்வாள், நான் என்ன வீட்டு வேலைக்காரியா இல்லையா? என்னோட டிசிஷன் ரொம்ப முக்கியம். மை டிசிஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்வாள். ஒரு நாள் அஞ்சலி வேலைக்கு செல்ல நேரமாகிவிட்டதால் நள்ளிரவில் விக்னேஷுக்கு சாப்பாடு எடுத்து வைத்து போனாள். விஜயம்மாள் அதை கண்டதும் வெடித்தாள். வீட்டு மருமகளானி? வித்தையா எங்கம்மா இந்த முறை? அஞ்சலி, மாமியாரே, நீங்கள் என்னை பாசமா பார்த்து பேசினீர்களா ஒரு நாளாவது? அப்படின்னு பேசிக்கொண்டே அழ ஆரம்பித்தாள். விக்னேஷ் தனக்கு எதிராக மனைவியை கண்டித்ததும் அஞ்சலி வீடு விட்டு வெளியேற முயன்றாள். அந்த நேரத்தில் விஜயம்மாள் கவனித்தாள், அந்த பெண் வீட்டை நடத்த, வேலை செய்ய, கணவனை காப்பாற்ற எவ்வளவு முயற்சி செய்கிறாள் என்பது. அந்த இரவு விஜயம்மாள் தனக்குள் ஒன்றை உணர்ந்தாள். மருமகள் ஒரு பெண் மட்டுமில்லை, அவளும் ஒரு தாய், ஒரு தோழி, ஒரு உயிருடன் வாழும் மனைவி. அடுத்த நாள் காலை விஜயம்மாள் கையில் ஒரு காஃபி எடுத்துக்கொண்டு அஞ்சலிக்கு கொடுத்தாள். அஞ்சலி, இந்த வீட்டுக்குள் நீ இல்லாமல் எனக்கு சமைத்தாலும் சுவை இருக்காது போல. அஞ்சலியின் கண்கள் கலங்கின. நீங்க சொன்னது போதும் மாமியாரே, அது என் வாழ்நாள் பரிசு. சண்டைகளில் சாயம் இருக்கலாம், ஆனால் சில சண்டைகள் உறவுகளை நெருக்கமாகும். ஒரு மாமியாரும் மருமகளும் தோழிகளாக மாறும் தருணம் இதுதான் உண்மையான குடும்பம். என்ன நேயர்களே, நம்மளுடைய இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.